ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பி தேபோ பி யோர் செல்ஃப். நமக்கு வந்து வெயில் அலைஞ்சு ரொம்ப ஸ்கின் அடிக்கடி டேன் ஆகும். ஸோ டேன் ஆகாமல் இருக்க ஸ்கின்னை பிரைட் ஆக்க, டேனான ஸ்கின்னை எப்படி பிரைட் ஆக்கலான்னு சொல்லி உங்கள் கூட ஒரு 3 பேக் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் பேக் என்ன அப்படின்னா, ஒரு 4 இன்க்ரீடியன்ட் அதுக்கு தேவை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, டர்மரிக், கிராம் ஃப்ளோர், கடலை மாவு, மஞ்சள், அது கூட லெமன் கொஞ்சம் அதோட ஜூஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு, அது கூட மில்க் ஆர் கேர்டு உங்களுக்கு மில்க் இருந்தால் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேர்டு இருந்தால் கேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 நம்ம என்ன பண்ணுறோன்னா சேர்த்து ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நல்லாவே நம்மளோட ஸ்கின் டேனில் இந்த பேக் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் போட்ட ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நான் டேன் ஆகிறப்பெல்லாம் இந்த பேக் தான் நான் இப்போ அடிக்கடி போடுவேன். அதுவும் முக்கியமாக கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம டேனை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதில் அடங்கியிருக்கு. கடலை மாவு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜிங்க் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்டு, அப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனால டார்க் ஸ்பாட்ஸ், அது எல்லாத்தையுமே இந்த கடலை மாவு குறைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில்ஸை இது எடுக்கும். ஸோ இது ஆயில் அதிகமாக எடுக்கிறதுனால ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஆயிலும் இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க நீங்கள் 1 டே விட்டு 1 டே கூட இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேன் ரிமூவ் ஆகணும், சீக்கிரம் ரிமூவ் ஆகணும்னா இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இருக்க இன்னொரு முக்கியமான இன்கிரியன்ட் பார்த்தோம்னா மஞ்சள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க மெலனினை ரெடியூஸ் பண்ணும். மெலனின் தான் நம்ம ஸ்கின் டேன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டாலே நம்ம ஸ்கின் லைட்டான பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வேலையை இந்த மஞ்சள் பார்க்குது. அதே மாதிரி லெமன் நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் நல்லாவே லைட்டன் பண்ணும். அதே மாதிரி ப்ரீ மேஜர் ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் அப்ளை பண்ணுது. செகண்ட் பேக் என்ன அப்படின்னா, 2 சிம்பிள் இன்கிரியன்ட் மட்டும் தான் இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒன்று கேர்டு, அது கூட சேர்த்து ஹனி. இது ரெண்டுமே எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ஸ்கின்னை கூலிங் பண்ணுறக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் அதில் இருக்குது. ஸோ இரிட்டேஷன்றது நமக்கு இருக்காது. போன பேக்கில் எடுத்துக்கிட்டேன்னா சிலருக்கு மஞ்சள் ஒத்துக்காது, சிலருக்கு லெமன் ஒத்துக்காது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. ரெண்டுமே எல்லா ஸ்கின்னுக்குமே, பொதுவாக எல்லா ஸ்கின்னுக்குமே ஒத்துக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 2 days ஒன்ஸ் இந்த பேக்கை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்கில் நல்லா ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸும் வெளியே வரும். அதே மாதிரி ஹனி எடுத்துக்கிட்டோம்னா அது நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம். ஏன்னா அதில் ஹியூமிக்டன்ட் அப்படின்ற ஒரு இன்கிரியன்ட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணி நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக சப்பிள் லுக்காக, நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயிலையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது எல்லா ஸ்கின் டைப்புமே அது ஒத்துக்கும், எந்த இரிட்டேஷனும் இருக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் நம்ம ஒரு பேக் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் தேவை. பப்பாயா நம்ம எடுத்துக்கணும். பப்பாயா கூட முல்தானி மெட்டி நான் எடுத்துக்கிறேன். இது கூட 2 கூட சேர்த்துட்டு ஹனி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஃப்ரூட் அப்படின்றதுனால எல்லா ஸ்கின்னுக்குமே ஒத்துக்கும். இது கூட உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த இதை நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முல்தானி மெட்டி கண்டிப்பாக நம்ம அடிக்கடி இந்த டிஐவி பேக்ஸில் அதை யூஸ் பண்ணணும். எனக்கு ஸ்கின் ஆயிலியாக இருக்கும். ஸோ நம்ம ஆயிலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முல்தானி மெட்டி நல்லாவே உதவும். அதே மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்க போர்ஸோட சைஸையும் ஷ்ரிங்க் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருக்குன்னா அதையும் இது ரொம்ப எலிமினேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்ல இதை போடும் போது ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கில்ஸோட சேர்த்து இந்த பிளாக் ஹெட்டும் வெளியே வந்துடும். ஸோ ஒரு கிரேட் எக்ஸ்போலியேட்டராக இது இருக்குது. என் சிஸ் எனக்கும் போட்டு விடுன்னு சொல்லிட்டேன். ஸோ அவளுக்கும் இதை நான் போட்டு விட்டேன். அழகி பொறாமைப்படும் பேர் அழகி. நலங்கு வச்சிருச்சு. நாங்க எங்க பார்த்துட்டு அப்புறம் சரி சரி. ஃபாதர் டென்ஷன் ஆகுது. பூஜி முழுகு. இது பித்தி பித்தியா இருக்கா? பித்தி பித்தியா இருக்கு. ஐயோ கடவுளி, விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். ஏய் மிஸ்டர்.
முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஸோ நாங்கள் 2 பேர் பண்ணி முடிச்சுட்டு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் போய் அது ஸ்கின்னில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து ஆயில் கண்ட்ரோல்ட் ஆகி கொஞ்சம் பார்க்கவே ஷைனிங்காக, பார்க்கவே சாஃப்டாக, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்துச்சு. இந்த 3 பேக்ஸுமே நம்ம சன்டர்னில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல பெட்டர் காம்ப்ளெக்ஷனுக்கு கொண்டு வரும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாய்.